ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இனி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு 18+ ஸ்டோரி தான். பட் இதில் வந்துட்டு அடல்ட் விஷயம் தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஸோ சின்ன பசங்க யாராவது பார்த்துருந்தாலும் சரி, இல்லை சில பேர் வந்து மனசு பலகீனமானவங்க கூட யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. இது ஓவரா பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம், ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இதுல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயோஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் தான் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2017 வருஷத்தில். இந்த சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல் கான். இவர் வந்து பெங்களூரில் இந்த பைக் டாக்ஸின்றது ஒன்று ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. ஸோ சென்னையிலலாம் அப்புறமா தான் வந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் அப் ஹப்பான பெங்களூர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பைக் டாக்ஸின்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. ஸோ இவர் வந்து பைக் டாக்ஸியில் தான் வந்து ஃபுல் டைம் சொல்ல போனால் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பார்ட் டைமாக வந்து பைக் டாக்ஸி தான் ஓட்டி ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஃபுல் டைம் வர சம்பளம் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஸோ இந்த பார்ட் டைமாக வேலை செஞ்சு பைக் டாக்ஸி மூலிமா ஒரு வருமானம் வருது பார்த்தீங்களா. அந்த வருமானத்தை இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தங்கறதுக்குண்டான அந்த ரூம் செலவு, அப்புறம் சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே இவர் பார்த்துக்கிறாரு. மோஸ்ட்லி ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுற டைம் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 7 மணில இருந்து நைட்டு 12, 12:30, 1 மணி வரைக்கும் வந்து ஒரு பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ அது மூலியமாகவே ஒரு மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000லேருந்து 10,000 வரைக்கும் அப்பயே வந்து ஒரு சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ வாடகைலாம் போகவே கொஞ்சம் கையில் வந்து காசு நிற்கும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இன்கேஸ் வந்து இந்த லீவ் டைம்லாம் வருது பார்த்தீங்களா, லீவ் டைம்னா அந்த சனிக்கிழமை அந்த மாதிரி டைம்லலாம் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த மாதிரி டைம்லாம் வந்து அதிகமாக வந்து பைக் டாக்ஸி வந்து இவர் ஓட்டுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, சில பேருக்கு ஷிஃப்ட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு முடியும். அவங்க வந்து இந்த காடு பெசன் அள்ளின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்க் போர்டில் இருக்கும். அங்கேருந்து அந்த டைம் ஆட்டோவோ இல்லை வேறு எதனா கேபோ பிடிச்சி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா பைக் டாக்ஸி புக் பண்ணி அங்கேருந்து சீக்கிரமும் போயிடுவாங்க. ஸோ அதனால் இவருக்கு அந்த டைமில் வந்து வருமானம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இவர் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 மணி 2 மணி வரைக்கும் ஒரு வண்டி ஓட்டுவார். அப்படி ஒரு நாள் ஒரு வண்டி ஓட்டும் போது தான் இவருக்கு வந்து ஒரு புக்கிங்கும் வருது. அவருக்கு எங்கேருந்து கால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெலந்தூர் கேட் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருந்து அவருக்கு கால் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இவருக்கு ஒரு பிக்கப் ரெக்வஸ்ட்டும் வருது. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷன் போய் வெயிட் பண்ணுறாரு. புக் பண்ண பர்சனுக்கு ஒரு கால் பண்ணியும் பார்க்குறாரு, அவங்க ஃபோனும் எடுக்கலை. அந்த டைம் வந்து அங்கே ஒரு லேடியை நடந்து வந்துட்டுருக்காங்க. இவர் வந்து அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் தான் புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் நான் இப்போ தான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நீ யாரும் ஃபோன் எடுக்காததுனால ஏன் மேடம் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி இவரும் கேட்குறாரு. இல்லைங்க என் ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், பட் இந்த டைமில் வந்து உங்களுக்கு விட்டு போகிறதும் கஷ்டம் தான், எங்கே போகணும்னு சொல்ல நான் உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொம்சந்திரான்ற ஒரு இடத்துல வந்து இவங்களை ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தொம்சந்திரான்றது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவர் ட்ராப் பண்ணோன்னே இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் அவ்வளோ தூரம் வரது ரொம்ப கஷ்டம் மேடம், நான் அங்கேருந்து திரும்பி தனியாக தான் வரணும், ஏன்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டோடனே, நீங்கள் கேட்குறதுக்கு மேலே நான் காசு தரேங்க, நாங்கள் ட்ராப் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்கள பிக்கப்பும் பண்ணிக்கிறாரு. ஸோ பிக்கப் பண்ணவர் வந்துட்டு
எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெலந்தூர் கேட் தாண்டி அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது அந்த சர்ஜாப்பூர் ரோடு வழியாக போய் அங்கேருந்து அந்த டொம்சந்திரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வழியாக போகுங்களாம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ரூட் எங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ யாருன்னா அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அவர் அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு அது கிட்டத்தட்ட அது ஒரு காடு மாதிரி தான், நடுவில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் வருங்களாம். அங்கே போகும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கும் இருட்டாக இருக்கும், பைக் வெளிச்சுன்னா அது தவிர்த்து அந்த இடத்துல வீடு கீடு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் அந்த ஏரியா. அங்கே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக யாரோ ஒருத்தவங்க வந்து ரோடு நடுவில் வந்து நின்ன மாதிரி வந்து இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. அப்படி ஃபீல் ஆனா என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா சடனாக அங்கே பிரேக்கும் அடிச்சிடுறாரு. பிரேக் அடிச்சுனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே ஸ்கிட் ஆயிடுது. ஸ்கிட் ஆனதுனால இவரும் விழுந்துடுறாரு, பின்னாடி வந்து அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்ததுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சரியான அடி. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டு வந்திருக்காங்க. ஜீன்ஸ் போட்டு முட்டிக்கிட்டலாம் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் அடி கூட பொருட்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், என் வண்டியிலே வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க ஃபஸ்ட் எய்ட் போடுறாரு. ஃபஸ்ட் எய்ட் போட்டார். என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வண்டியில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களை கூட்டிகிட்டு நியரஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் இருக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக்கில் வந்து ஹாஸ்பிட்டல் தேடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வேகமாக போகிறதுனால பின்னாடி ஆள் உட்காந்துட்டு இருக்காங்களா இல்லையா அவர் கவனிக்க கூட இல்லை. அப்போ சடனாக அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் வருது. ஸ்பீட் பிரேக்கரில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்பீடாக போய் விட்டுறாரு. விடம் போனாதுன்னா வண்டி கொஞ்சம் தூக்கி கீழே போடுது. போட்டோன்னே ஒரு பயந்து பின்னாடி ஆள் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடியும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஆள் இல்லை. இவர் என்ன பயந்துறாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்தவங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி திருப்பிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. கீழே விழுந்ததுக்கான தடயம் கூட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டிருந்தது, அந்த ரத்த காயம் அந்த மாதிரி எதுவுமே அந்த இடத்துல இல்லை. இவர் என்ன பண்ணாலும் சுற்றி முற்றி அங்கே தேடி பார்க்குறாரு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இவர் அங்கேருந்து எங்கே அடிபட்டுச்சோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவருக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. இவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாண்டா, அவங்க வண்டியில் காணோம், கீழே எங்கன்னா விழுந்துட்டாங்களான்னு தெரியல, நானும் தேடி பார்க்குறேன், அவங்க எங்கேயுமே காணோம்டா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அவங்கள எடுத்த அப்படின்னு கேட்டோடனே, இல்லைடா நம்ம புக் பண்ணாங்க, புக் பண்ணி நான் கால் பண்ணி பார்த்தா அவங்க ரொம்ப நாள் ஆளே வரல, ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அவங்கள பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னோடனே, சரிடா விடு, நீ தான் கேன்சல் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் வந்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொன்னோடனே, இல்லைடா அவங்களுக்கு அடிபட்டுருச்சுடா, நான் எப்படா விட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோடனே, டேய் அது உன் பிரச்சனை கிடையாதுடா, அவங்க அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனான்னு தெரியல, மேபி உன் கூட வரத்துக்கு பயந்துட்டு கூட வேறு எதனா வழி பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இது கிட்டத்தட்ட காடு மாதிரியான ஒரு ஏரியாடா, இந்த இடத்துல எப்படி அவங்க போக முடியும், போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் அவங்க ஃப்ரெண்டு கூட ஆர்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக இவர் எதிர்க்க வந்து யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. யாரும் அது நடந்து வராங்கன்னு சொல்லி இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வந்து அது மனுஷனே சொல்ல முடியலை, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருந்திருக்கு. இவர் தூரத்தில் பார்க்கும்போது வந்து அது இவங்க அடிப்பட்ட ஆள் தான் வராங்க போல், அந்த லேடி பின்னாடி வந்தாங்களா அவங்க தான் வராங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அது கிடையாது, அங்கே வேற ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க முகம் கிட்ட கிட்ட வர வர தான் இவருக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தை வந்து யாரோ அடித்து இல்லை வேறு எதனா வந்து இங்கே முகமே வந்து உருகி ஊற்றிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அவங்க கண் இங்கே இருக்க வேண்டிய கண் இந்த இடத்துல இருந்திருக்கு, செதெல்லாம் ஒழுகி போய் கையிலலாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிச்சு அவங்க நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு பயம் வந்து இவர் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அங்கேருந்து திருப்பிட்டு இவர் வந்த வழியாக திரும்பி வந்து போகவும் ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோக்குள்ள வேகமாக போக முடியுமோ அவ்வளோக்குள்ள வேகமாகவும் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ரோட் சைடு ரைட்டில் வந்து யாரோ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரா அங்கே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க வண்டியில் வந்துட்டு இருந்தாங்களா அந்த லேடி தான் அங்கே நடந்தும் போயிட்டு இருந்திருக்காங்க. இவர் அவங்கள பார்த்து நான் வண்டி நிறுத்திட்டு, என்னங்க மேடம் பண்ணுறீங்க, நான் உங்களை காண எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பார்த்து கேட்டோன்னே, இல்லைங்க எனக்கு அடி போட்டுருச்சு, நான் எப்படிங்க அவங்க கூட வர முடியும், ஆனால் தான் நான் அங்கேயே இறங்கிட்டேன், நீங்களும் நான் இறங்கினது பார்க்காத நீங்களும் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், அங்கே விட்டுறேன். இல்லை இல்லைங்க இதுக்கப்புறம் நல்லா போகலாம் முடியாது, நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். சரி அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு லோக்கல் எங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு சொல்லி தேடியும் பார்க்குறாரு. அது லோக்கல் எங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்கள என்ன ஏதுன்னு கேட்காம மடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இங்கெல்லாம் அங்கேயும் போக வேணாம், எனக்கு ஜஸ்ட் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டு பேண்டேட் மட்டும் வாங்கி கொடுங்க, நானே க்ளீன் பண்ணி நானே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறாரு. மெடிக்கல் ஷாப் போயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் எனக்கு காசு கூட கொடுக்க தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த ஒரு 500 எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தோன்னே, அவங்க இல்லைங்க வேணாங்க, இது எதிர்பாராதமாக நடந்தது தான், உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. காசு வேணான்னு சொன்னாங்க, ஆனால் ஏன் வாங்கினாங்கன்றது இதுக்கப்புறமா தான் உங்களுக்கே தெரியும்.
காசு வாங்கிட்டு அங்கவும் போயிடுறாங்க. இவருக்கும் அடிபட்டுருச்சுல்ல. ஸோ இவரும் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிய போட்டு கையெல்லாம் கழுவிட்டு, அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணாருன்னா, ஒரு ரூமுக்கே போயிடுறாரு. ஸோ இவரோட ரூம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரத்தள்ளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியால தான் அவரோட ரூம் இருந்துட்டுருக்கு. ஸோ இவரு என்ன பண்றாரு, ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கும் போறாரு. ரொம்ப அடிபட்டதுனால இவரு வீட்ல வந்து கொஞ்சம் சரக்கும் வச்சிருந்திருக்காரு. அது குடிச்சிட்டு படுத்துருவோம், தூங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு படுத்துறாரு. கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர டைம்ல வந்து யாரோ பயங்கரமா கதவு தட்டுற மாரி சத்தம் கேட்குது. யார்றா கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவசர அவசரமா கதவு திறந்து பார்க்குறாரு. கதவு திறந்து பார்த்தா இவருக்கு தூக்கி வாரி போடுது. அந்த இடத்துல நிக்கிறவங்க வேற யாருமே கிடையாது. இவங்கள ஒரு லேடிய வந்து டிராப் பண்ணிட்டு வந்தார்ல, அந்த லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இவரு வந்து கேட்குறாரு, "நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க? என்னோட வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது தான் அந்த லேடி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. அப்பதான் உங்களுக்கு இவருக்கு டவுட் வருது. ஏன்னா இவரோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே கிடையாது. அவங்க கிட்ட தான் ஒரு ஃபோனும் குடுத்துட்டு இருக்காங்க. எப்போ அவங்ககிட்ட ஃபோன் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து ஒரு மெடிக்கல்லாம் வாங்கிட்டு இருந்தார்ல, அந்த டைம்ல தான் வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட குடுத்து வச்சிருந்திருக்காரு போல. அந்த டைம் அவங்க ஃபோனும் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மேப்ல வந்து ஹோம்ன்னு மார்க் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அத பார்த்து தான் இவங்களும் வந்திருக்காங்க. சொல்லப்போனா, இவங்க வீடு வந்து அங்கேருந்து பக்கத்திலே தான் இருந்துட்டுருக்கு. அதனால அவங்க ஈஸியா வந்து வந்துட்டுருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸோ இவரு வந்து சரிங்க மறுபடியும் நான் உங்கள ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, இல்ல ஒண்ணும் வேணாம். ஒண்ணும் பிரச்சனைலாம் கிடையாது. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் காலையிலேயே போயிடுறேன். ஆல்ரெடி மணி இப்போ 2 ஆயிருச்சுங்க. இதுக்கப்புறம் நான் போய் மறுபடியும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் இங்கேயே கிளீன் பண்ணி மருந்துக்கு வந்து நான் அடிப்பட்ட இடத்துக்கு நான் மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோனயே, இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய வந்து வெளியிலேயே உட்கார வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் சரி நீங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூப்பிடுறாரு. ஸோ இது நார்மலா தான் போயிட்டு இருந்திருக்கு. நார்மலா போன இவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்க நினைச்சீங்கன்னா அந்த பெட்ல படுத்துக்கங்க. நான் வெளியில சோஃபா இருக்கு. நான் அதுல கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணார்ன்னா, இவரு வெளியில அந்த வீடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடுன்றது மொட்டை மாடியில தனியா இருக்கிற ஒரு ரூம் தான். அந்த ரூம் வெளியில வந்து ஒரு ஷீட் மாரி போட்டுருக்காங்க. அந்த ஷீட்டுக்கு கீழ ஒரு சோஃபாவும் இருக்கு. ஸோ இவரு அந்த சோஃபால நான் படுத்து தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு வெளியிலயும் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து யாரோ பயங்கரமா மூச்சு விடுற மாரி ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு உள்ள போய் பார்க்குறாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவங்க ஒரு மாரி ஃபிக்ஸ் வந்த மாரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு என்னடா இது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கே, இவங்களுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இவரு அந்த ஃபிக்ஸுக்கு வந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றாரு. பட் அங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாரி இல்ல. ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாரு. ஆம்புலன்ஸ் அந்த லொகேஷன் வந்துருது. வந்ததுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் மேல கூப்பிடுறாரு. அந்த ஸ்டாஃப் வருவாங்கல்ல 2 பேரு, அவங்கள மேல கூட்டிட்டு அந்த பொண்ண காட்டுறாரு. பார்த்தா அந்த ரூம்ல அந்த பொண்ணே கிடையாது. வந்தவங்க வந்து இவர போட்டு அசிங்கமா திட்டுறாங்க. "எப்பா இவ வேல வெட்டி கிடையாதா? என்னப்பா குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவர போட்டு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "நீ இங்க தானே இருப்ப. நாளைக்கு காலைல பாரு என்ன ஆகுது பாருன்னு" சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டும் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இவருக்கு தலைய பிச்சுக்கிற மாரி இருக்குது. நமக்கு புடிச்சிருந்தா தான் அப்படி தெரியுதா? இல்ல நம்ம வேற எதனா நடந்துருச்சா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து ஒரு கன்ஃப்யூஷன்லயே வந்து காலைல வரைக்கும் தூங்காமயே முழிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மறுநாள் காலைல இவரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. சரி அவரும் விட்றா பார்த்துக்கலாம். இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னோனே, இவரும் சரின்னு சொல்லி விட்டுறாரு. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் போனாங்கல்ல, அவங்க யாருமே வந்து திரும்பி வரவும் கிடையாது. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு காலையில வந்து ஒரு ஆஃபீஸுக்கும் போயிடுறாரு. போயிட்டு ரெகுலரா அந்த வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த ஆஃபீஸ்ல வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல Facebookலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவரும் பார்த்துட்டு இருக்காரு. யாரோ 2, 3 பேர் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. என்னடா இது ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க யாரோ ஒருத்தரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லந்தூர் கேட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேட்டுன்றது அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கீழ தான் வந்து ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேல தான் அந்த பொண்ணையும் அவரு பிக்கப் பண்ணியிருக்காரு. அந்த ட்ராக்ல ஒரு பொண்ணு வந்து முந்தன நாள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் வந்து அந்த ட்ராக்க தாண்டும்போது ஆக்சிடென்ட் ஆயி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸும் வருது. அந்த ஃபோட்டோவ பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோல அந்த பொண்ணோட மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. உடம்பு அவங்க என்ன ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னு தெரியல. அந்த ஃபோட்டோ பார்த்தோனே இவருக்கு வந்து பகீர்னு ஆகுது. இந்த பொண்ணு தான் நம்ம பிக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் வந்துட்டு இவரு வந்து அந்த பொண்ணு இறந்து போன டைம்ல என்ன ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும் லைட்டா பிளர் பண்ணது. அதையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா, அவங்க ஒரு ப்ளூ ஜீன் போட்டிருந்திருக்காங்க. மேல ஒரு ஒயிட் கலர் டாப்பும் போட்டிருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவ தான் இவரும் பார்க்குறாரு. இத பார்த்தோனே பதறி அடிச்சு இவரு என்ன செய்றாருன்னா, மறுபடியும் அவர் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன் பாருன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ அனுப்புறாரு. எக்ஸாக்ட்டா இந்த பொண்ணு தான்டா நேத்து நான் பிக்கப் பண்ணேன். இந்த பொண்ணு தான் இறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படிடா நான் இறந்து போன பொண்ண பிக்கப் பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசிட்டு இருக்காரு. "டேய் இதெல்லாம் உனக்கு பிரம்மையா இருக்க போகுது. நீ தேவையில்லாம எத எதையோ யோசிச்சுட்டு இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத. நீ சாயங்காலம் வீட்டுக்கு வா. வீட்ல வந்து நீங்க தங்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டும் சொல்றாரு. ஸோ இவரு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கம்பெனில வந்து ஒரு பைக் அட்டாச் பண்ணி ஓடிட்டு இருக்கார்ல, அங்கேருந்து அவருக்கு ஒரு ஃபோனும் வருது. அந்த ஃபோன வந்து
கஸ்டமர் கேர்லேருந்து வருது. அந்த கஸ்டமர் கேரில் வந்து நேத்து நைட்டு நீங்கள் ஒரு ஒருத்தரை வந்து பிக்கப் பண்ண போயிருக்கீங்க. ஆனால் அவர் பிக்கப் பண்ணவே கிடையாது. கேன்சலும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கால் வருது. இவருக்கு இதை கேட்டோடனே சுத்தமாக பிளாங்க் ஆயிடுச்சு. இவர் நடந்த விஷயத்தை எதுனா சொன்னால் கூட யாரும் நம்ப போகிறது கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அங்கே போனேன், என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகலைன்றது அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே ஃபோன் கொடுத்துருப்பாங்களே, அப்போ ஃபோனை அவர் ஆன் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பார். வேறு எதனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வீட்டுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். சரி இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஈவினிங் டைம் வந்தால் கூட ஓகே. அன்டைமில் அவங்க நம்பி தான் புக் பண்ணுறாங்க. இந்த டைம்லாம் இப்படி பண்ணிங்கன்னா கஸ்டமர் வராமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஈவினிங் என்ன பண்ணால் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே கூப்பிட்டாரு. ஆனால் இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் போயிருக்கணும். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணாருன்னா நேராக இவர் வீட்டுக்கே போயிடுறாரு. ஒரு ரூமுக்கே போயிடுறாரு. ரூமில் போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சரக்கு இருக்குது அதை எடுத்து குடிச்சிட்டு உட்காந்து பொறுமையாக ஃபோன் நோண்டிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோவில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பைக்கில் போகும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த வீடியோவில் எதிர்க்கு யாரோ ஒருத்தர் நடந்து வராங்க. அவங்க முகம் அன்றைக்கி நைட்டு ஒருத்தரை பார்த்துருப்பார்ல, முகத்தில் அடிபட்டு ஒரு மாதிரி ஒழுகுன மாதிரி, அதே உருவம் வந்து அந்த வீடியோலையும் வருது. இதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. நம்மளுக்கு யாரா செய்வினை கிவினை வச்சுட்டாங்களா? ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. தூங்க ஆரம்பிக்கும்போது கனவுல அன்றைக்கி நைட்டு நடந்த இன்சிடென்ட் மறுபடியும் வருது. அந்த கனவுல வந்து அந்த பொண்ணு இவங்க கூட வர மாதிரியும், இந்த பொண்ணை இவர் கூட்டிகிட்டு ரூமுக்கு வர மாதிரியும், அந்த பொண்ணு கூட ரூமில் தனியாக இருக்கிற மாதிரியும், தனியாக மீன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவருக்கு கனவுல வருது. இவர் என்னடா இப்படி ஒரு கனவு வருதுன்னு சொல்லிட்டு இது கனவு தான் சொல்லி இவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கனவுல எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா இவர் உடம்புல ஒரு பொட்டு துணி கிடையாது. ஏன்னா நேற்று தூங்கும்போது ட்ரெஸ்ஸோட தான் போட்டு படுத்துட்டு இருந்தாரு. உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கங்கே சிதறி கிடக்கு. முக்கியமாக இவர் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரு. அந்த ஷார்ட்ஸ் அந்த ரூமுக்குள்ளே இல்லை. எங்கடா போச்சு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடிட்டு இருக்காரு. தேடி பார்த்தா அந்த வீட்டு மாடியில் தான் அந்த ஷார்ட்ஸும் இருக்குது. அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லாக அங்கங்கே ரத்த கரையாகவும் இருந்துகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றுமே புரியல. மணி பார்க்குறாரு 12:30 தான். இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணுறாரு. டேய் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுடா என்னடா பண்ணுறோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத நானே வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் எல்லாமே கேட்டவர் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. டேய் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. நாளைக்கு நம்ம காலைல கோயிலுக்கு போயிட்டு இது என்ன பிரச்சனை சரி பண்ணிடலாம்டா. நீ எதுக்கும் போயிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமாதானம் பற்றி தூங்க வைக்கிறாரு. நைட்டு தூங்கிடுறாங்க. நைட்டு தூங்கிட்டு ஒரு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கும் போகிறாங்க. இவங்க கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கோயில் பூசாரியும் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சுற்றி போடுறாங்க. அப்படி சுற்றி போட்டதுக்கப்புறம் யாருக்கு பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டோன்னே இவங்க ஃப்ரெண்டை கை காட்டுறாரு. ஸோ அவர் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஸ்டோரி ஷேர் பண்ணார்ல, இத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான். பட் அவங்க வந்து எல்லா மதத்தையும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன்றதுனால இவர் ஃப்ரெண்டு கூட்டுன்னு அவரும் கோயிலுக்கு போயிடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, எலுமிச்சை பழத்தை எடுத்து தலையெல்லாம் உருட்டுறாரு. உருட்டிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன் பேர் என்ன சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. பேரை சொல்கிறாரு. நீ எப்படிப்பா அதெல்லாம் நம்புவியா? நீ வரக்கூடாது தானே? இல்லை சாமி நீங்கள் எல்லாத்தையும் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோனே, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சை பழத்தை வந்து 2ஆ அறுத்து ஒரு இடத்துல புழியிறாரு. புழிஞ்சிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இந்த குங்குமம், விபூதி ஏதோ போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. இவருக்கே அது புரியல என்ன பண்ணுறாங்கன்றது. போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மேல வந்து கை வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்து கண்ண மூடி ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ முந்தா நாள் நைட் ஒரு இடத்துக்கு போனல்ல, அந்த இடத்துக்கு வந்து எதுக்கு போனங்கிற மாரி புக்கிங் நடந்துச்சு." எல்லாத்தையுமே சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் அங்க இருந்தது வந்து வேற யாருமே கிடையாது. அங்க இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா தான். அந்த பொண்ணு வந்து தற்செயலாலாம் இறந்து போல. அவங்க லவ் பண்ற பையன் கிட்ட சண்டை போட்டு தான் அந்த பொண்ணும் போயிருக்கு. அப்படி போகும்போது தான் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிருக்கு. அதுவும் அந்த பொண்ணு இறந்து போற டைம் வந்து அந்த இடத்துல காட்டேரி நடமாட்டம் இருந்திருக்கு. அப்படி காட்டேரி நடமாட்டம் இருந்ததுனால அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆன்மாவ அந்த காட்டேரி வந்து தன் வசம் படுத்திருக்கு. அப்படி படுத்ததுக்கு அப்புறமா தான் நீ அந்த இடத்துக்கு போயிருக்க. யூசுவலா அந்த காட்டேரின்றது அதிகமா ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த காட்டேரிக்கு என்னைக்குமே வந்து ரத்தம் தேவைப்படும். அதுவும் வயசு பசங்க வந்து அந்த சைடு போனாங்கன்னா, அவங்க ரத்தத்த தான் அது எதிர்பார்க்கும். சில பேர் வந்து அது அவங்க உடம்புல இறங்கி ரத்தத்த ஒரு ஒட்டுண்ணி மாரி இருந்து ரத்தத்தையே குடிச்சு அவங்கள வந்து காலி பண்ணிடும். சில பேர வந்து இந்த மாரி வந்து பொம்பள விஷயத்துல வந்து மயக்கி அவங்கள வந்து இந்த மாரிலாம் பண்ணும்.
அதே மாதிரி தான் உனக்கும் நடந்திருக்கு. அதேமாரி நீ ரோட்ல போம்போது ஒரு பொண்ணு எதிர்க்க வந்துச்சு, மூஞ்சி ஒரு மாரி இதுவாச்சுன்னு சொன்னியே, அந்த பொண்ணும் அந்த மாரி இறந்து போன ஒரு பொண்ணு தான். அதுவும் வந்து அந்த காட்டேரி தான் வந்து வசப்படுத்தியிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணா நீ பயந்துருவ. பயந்து வந்து அத தாண்டி நீ போக மாட்ட அப்படின்ற மாரி தான் அதெல்லாம் பண்ணியிருக்க. ஆனா நீ அதெல்லாம் தாண்டி தான் நீ திரும்பி பண்ணியிருக்க. அதுக்கப்புறமா கடைசியா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரியாம உன்னோட ஃபோன எடுத்து அந்த பொண்ணோட ஆன்மா உங்க வீட்டுக்கும் வந்திருக்கு. உங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, உன்னை எப்படியாவது வந்து வசியப்படுத்த தான் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா நீ அதுக்குமே வந்து சம்மதிக்காம, நீ ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்க. அதே மாரி உனக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல இதெல்லாம் நடந்துச்சு நீ சொல்றல்ல, அது உனக்கு கனவுலலாம் நடக்கல. உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் தான். அதுக்கு மட்டும் நீ கட்டுப்பட்டு இருந்தீன்னா, இந்நேரம் உன் உயிரே போயிருக்கும். நல்ல வேளையா நீ வழியில வந்துட்ட. ஸோ இது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். ஒரு சில விஷயம் வந்து நான் உனக்கு பண்ணலாம். ஆனா அது பண்ணா அது எந்த அளவுக்கு பலிக்கும்னு தெரியல. ஏன்னா உன்னோட நம்பிக்கை வேற, என்னோட நம்பிக்கைன்றது வேற. நீ என்ன பண்ணு, நான் சொல்ற தர்காக்கு போ. அங்க போய் ஒருத்தர நான் சொல்றேன். அவர் பேர போய் அவர போய் பாரு. அவர போய் பார்த்தீன்னா, அவருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சரி பண்ணிடுவாரு. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் பேர சொல்லிட்டு அவர் மொபைல் நம்பரும் குடுத்துடுறாரு. குடுத்தது மட்டும் இல்லாம, இவரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவரும் அந்த இடத்துக்கு போறாரு. போனதுக்கப்புறம் அந்த பாய் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நல்லா மந்திருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கைதியும் இவருக்கு கட்டி விடுறாரு. கட்டி விட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 48 நாளைக்கு வந்து இது உன் கையிலேருந்து கழட்டக்கூடாது. அதேமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீ பண்ணவும் கூடாது. அது பண்ணினா, இதுக்கு பலன் இல்லாம போயிடும். முக்கியமா வந்து மாஸ்டர்பேட் நீ பண்ணவே கூடாது. அது வந்து எப்படியா இருந்தாலும் சரி, நீ அத பார்த்துக்கோ. இன்கேஸ் நீ தூங்கும்போது அது வெளில வந்துச்சுன்னா கூட, இமிடியேட்டா மறுநாள் காலைல எந்திரிச்சு குளிச்சுரு. அந்த துணிய வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காத. உடனே துவைச்சுரு அப்படின்ற மாரி இவர்ட்ட சொல்லியிருக்காங்க. இவருக்கு அதுக்கப்புறம் அத ரெகுலரா அவரு ஃபாலோவும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனா, அங்க ஒரு விஷயமும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம், வெளியில இருந்து ஒரு குரலு கேட்கும். இவருக்கு என்னன்னா, "வா வெளியில வா, என் கூட இரு. உன் கையில அந்த கயிறு இருக்குல்ல, அத கழட்டி போடு. நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை ஏத்துக்கோ" அப்படின்ற மாரி இவரு மைண்ட கண்ட்ரோல் பண்ற மாரி நெறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா, என்னதான் நடந்தாலுமே சரி, அந்த கயிறு இவரு கையில இருக்கிறதுனால, இவரு அதையும் தாண்டி தான் வெளியில வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 48 நாள் வந்து அத ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபாலோ பண்ணி கடைசியா அந்த பாய் கிட்ட போனதுக்கப்புறம், இவரு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இது மாரி நைட்டு இது மாரி நடந்துச்சுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு, அங்கேயே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் அவருக்கு பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது வந்து நம்மகிட்ட சொல்லல அவரு. ஏன்னா, அவங்களோட இதுபடி வழக்கப்படி அத சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா வந்து அவர் சொல்றாரு. சொன்னா அது பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ, இவருக்கு அந்த பயம் இருந்திருக்கு. அதனால அத நம்மகிட்ட அவரு சொல்லல. அதுக்கப்புறமா தான் இவரு வந்து ரெகுலரா மறுபடியும் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ, இன்ன வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவருக்கு கல்யாணம் வந்து 2 வயசுல ஒரு பையனும் இருந்துட்டுருக்கான். ஸோ, நம்ம சேனல வந்து ரெகுலரா அவரும் பார்த்துட்டு தான் இருந்துட்டுருக்காரு. என்னதான் அவரோட மதர் டங் கன்னடாவா இருந்தா கூட, அவருக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்கிறதுனால, அவர் அப்பப்போ தமிழ் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாரு. ஸோ, அப்படியே நம்ம சேனலும் பார்த்துட்டுருக்காரு. நம்மகிட்ட இந்த ஸ்டோரிய சொல்லணும்னு நெனைச்சாரு. அதுக்கு முன்னாடி தான் நம்மகிட்ட இந்த ஸ்டோரிய சொல்லியிருக்காரு. அத நான் இன்னைக்கு உங்ககிட்ட போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கருத்து தெரிவிக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.